மறக்காம பாருங்க. நவம்பர் மாசம் 6ஆம் தேதிய யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அன்னிக்கு ரொம்பவே விசேஷமான குருவார கிருத்திகை வருது. அன்னிக்கு நம்ம முருகப்பெருமானை எப்படி வழிபடணும், முக்கியமா 3 தப்பெல்லாம் தெரியாம கூட பண்ணிடக்கூடாது. என்னன்னு பாக்கலானா? நீங்க ஒரு தீவிரமான முருகன் பக்தரா இருந்தா இந்த போஸ்டுக்கு ஒரு லைக் போட்டுட்டு கீழ கமெண்ட்ல ஓம் முருகான்னு டைப் பண்ணுங்க. இந்த குருவார கிருத்திகை நாள் இருக்கே, இதுல ஒரே கல்லுல 2 மாங்கா மாதிரி முருகனோட அருளும் குரு பகவானோட அருளும் ஒரே நாள்ல நமக்கு கிடைக்கும். இந்த நாள்ல முறைப்படி சாமி கும்பிட்டா நிறைய பெரிய தோஷங்கள் எல்லாம் விலகும்னு சொல்றாங்க. அன்னிக்கு நீங்க எல்லோரும் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டீங்கன்னா ரொம்ப விசேஷம். ஏன்னா நம்ம ஜாதகத்துல குரு கிரகம் கொஞ்சம் பலவீனமா இருந்தா வர அந்த குரு தோஷம் இருக்குல்ல, இந்த தோஷம் இருந்தா பணம், படிப்பு, கல்யாணம், குழந்தை பாக்கியம்னு எல்லாத்துலயும் தடை வரும். ஆனா இந்த விசேஷ நாள்ல நீங்க முருகனை வேண்டிக்கிட்டா அந்த குரு தோஷம் கண்டிப்பா நீங்கிடும். இவ்ளோ ஸ்பெஷலான நாள்ல நீங்க மறந்தும் இந்த 3 விஷயங்களை மட்டும் செஞ்சிடவே கூடாது. முதலாவது, தயவு செய்து கருப்பு நிற ஷர்ட்டை போடாதீங்க. இரண்டாவது, பழைய நோட்டு புத்தகம், பேப்பர், ஞானம் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் இதையெல்லாம் எடைக்கு போட்றாதீங்க. மூன்றாவது, முருகன் கோவில்ல பலிபீகத்துக்கும் மூலவருக்கும் நடுவுல குறுக்கு போகாதீங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது போல இன்னும் நிறைய ஆன்மீக விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அமுத்திடுங்க. சரியா?